வணக்கம். நான் இப்போ ஒரு அரசரை பத்தின சில குறிப்புகளை சொல்லுவேன். அந்த அரசர் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. இளம் வயதிலேயே அந்த நபர் அரியணை ஏறுறாரு. ஒரு சமயம் 2 விவசாயிகளுக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது. நாம அரண்மனைக்கு போய் அரசர்கிட்ட சொல்லி இதற்கான தீர்வு பெறலான்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சது போலவே அரண்மனைக்கும் போறாங்க. அங்க பார்த்தா ரொம்ப சின்ன வயசு பையன் அரசரா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் போய் நம்ம பிரச்சனைக்கு எப்படி தீர்வு சொல்வான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் அரண்மனையில இருந்து கிளம்புறாங்க. அவர்களுடைய உள்ள குறிப்பை அறிந்து கொண்ட அரசர் கீழே இறங்கி வந்து, நீங்க 2 பேரும் நாளைக்கு வாங்க, ஒரு முதியவர் இங்க இருப்பாரு, அவர் உங்க பிரச்சனைக்கான தீர்வு சொல்வாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. 2 பேரும் போயிட்டு மறுநாள் வராங்க. அவர் சொன்னது போலவே அங்க ஒரு முதியவர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட தங்களுடைய பிரச்சனையை சொல்லி தீர்வும் வாங்கிக்கிறாங்க. நேற்று நம்ம அரசர் இருந்தாரே, அவர் எங்கன்னு கேட்கும் போது அந்த முதியவர் தன்னுடைய மாறு வேடத்தை கலைந்து விட்டு, நான் தான் அந்த அரசர் என்று சொல்கின்றார். எங்களை மன்னிச்சிருங்க, ரொம்ப சின்ன வயசு பையனா இருந்ததால நீங்க போய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நாங்க கிளம்ப முற்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வயது மூப்பினால் மட்டும்தான் ஒரு விடயம் நல்லது கெட்டது என்று பகுத்து அறியக்கூடிய அறிவு என்பது நமக்கு வராது. இளம் வயதிலேயே கூட நல்ல நூல்களை கற்று தெரிவதன் மூலமாக நம்மால் நல்லது இது கெட்டது இது என்று பகுத்து ஆராய்ந்து தெளிய முடியும் என்பது நமக்கு புலனாகிறது. இந்த காட்சியை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி ஒரு சிறுபஞ்ச மூல பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்தூல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த பாடலின் மூலமாக நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. எடுத்துக்காட்டாக அத்தி மரம், பலாமரம், ஆலமரம், அரச மரம். இதனுடைய பூக்கள் எல்லாம் நாம பெரும்பாலும் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அது காய் வைக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அது போலதான் வயது மூப்படைஞ்சா மட்டும்தான் நம்மளால நல்லது இது கெட்டது இதுன்னு அறிஞ்சுக்க முடியும் அப்படின்லாம் இல்ல. நல்ல நூல்களை கற்று தெளிவதன் மூலமாக கூட இப்படிப்பட்ட அறிவை நம்மால் பெற முடியும். அது மட்டும் இல்ல, பாத்தி அமைச்சு விதைக்காமலேயே சில விதைகள் முளைந்து வருவதை போல மேதைகளுக்கு அறிவு என்ற உணர்வு யாரும் சொல்லி தராமலேயே தோன்றுகிறது என்பதை காரியாசான் இந்த பாடலில் பதிவிடுகிறார். எல்லாம் சரிதான். அந்த அரசர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் வேற யாரும் இல்லைங்க, கரிகாலன் தான்.